ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற வீடியோ நியூ சுரேஷ் நர்சரி கார்டன் வீடியோ. அப்புறம் நம்ம வீட்டில் என்னென்ன செடியெலாம் வச்சுருக்கோம், அதே மாதிரி நம்மளுடைய நெய்பர் அவங்க மொட்டை மாடியில் சின்னதாக ஒரு டெரஸ் கார்டன் செட்டப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த நர்சரி கார்டன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விருகம்பாக்கம் மெயின் ரோட்லேயே இருக்கும். இதுக்கு பக்கத்தில் தான் JNF நர்சரி கார்டனும் இருக்குது. ரெண்டுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 500 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் மட்டும்தான். இது பக்கத்தில் தான் நமக்கு டிமார்ட் இருக்குது. சந்திரா மெட்ரோ மாலில் தான் நமக்கு டிமார்ட் இருக்குது. அது இதுக்கு பக்கத்துலேயே தான். இந்த நர்சரி கார்டனில் பார்த்திங்கன்னா எல்லா விதமான பிளான்ட்ஸ், அதாவது அவுட்டோர் அண்ட் இன்டோர் பிளான்ட்ஸும் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு ஃபர்டிலைசர்ஸ், க்ரோ பேக். இந்த ரோஸ் நல்லா இருக்குல்ல, இந்த ரோஸு இதெல்லாம் சாமி. சூப்பரான கார்டன், சூப்பரா. இது என்ன செடின்னு பார்த்தீங்கன்னா இது தக்காளி, அப்புறம் இது வந்து அவரைக்காய், இது வந்து வல்லாரக்கீரை, இது பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய். இந்த ஒரு குட்டியாக ஒரு வெண்டைக்காய் வந்துருக்கு பாருங்க. இது வந்து கத்திரிக்காய். கத்திரிக்காயில் பூலாம் வந்திருக்கு. இதுவும் தக்காளி. இது நல்லா பெருசானதுக்கப்புறம் நம்ம ஒரு க்ரோ பேக்கில் மாற்றிக்கலாம். இது வந்து அரைக்கீரை. இதுவும் தக்காளி தான். இதுவும் நல்லாவே ஓரளவுக்கு வளர்ந்துருக்கு. வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம 2 இல்லை 3 செடியாக ஒரு க்ரோ பேக்கில் வச்சுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா புதினா. இது வந்து துளசி. இதுலேயும் 2 தக்காளி, ஒரு அவரைக்காய். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் விதை போட்டு வளர்ந்துருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வெண்டைக்காய் விதை போட்டோம். அதில் ஒன்று தான் முளைச்சி வந்திருக்கு. இது என்னோட. இது வந்து வெந்தயக்கீரை. இதுவும் வெந்தயக்கீரை தான். இது ரெண்டுமே, இது 3மே வந்து ஆண்ட்ரியா போட்டது. இது வந்து பால்சம் செடி. இது வந்து இதுவும் வந்து பால்சம் செடி தான். இதோடைய விதை எங்கேருந்து நமக்கு கிடச்சிதுன்னா பக்கத்து வீட்டில் இருந்து. அந்த அவங்க வச்சுருக்காங்க பாருங்கள், நல்லா பிங்க் கலர், அப்புறம் டார்க் பிங்க், ரெட் கலர். அவங்கக்கிட்ட இருந்தால் நம்ம அதை வாங்கியிருக்கோம். விதைன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள். இந்த ஆமாம், இந்த இதுதான். இது தொட்ட உடனே அப்படியே வெடிச்சிடும். இது இருக்குது பார்த்தீங்களா, இது தொட்ட உடனே வெடிச்சிடும். இதுதான் அந்த விதை. இது இதில் போட்டிருக்கோம். இது நல்லா ஓரளவு வளர்ந்துருச்சு. இதுவும் வளர்ந்துட்டு வருது. இதுலேயும் அதான் போட்டிருக்கேன். இது பார்த்திங்கன்னா வெத்தலை கொடி. இது நல்லா கொடியாக வரும். இது இன்னும் ஒரு செடி ஒன்று வாங்கிட்டு இது 2யும் வந்து க்ரோ பேக்கில் வைக்கணும். இது வந்து சாமந்தி, செவ்வந்தி சொல்லுவாங்கள்ல, அது எல்லோ கலர். இது மெரூன் அண்ட் எல்லோ. கலரே சூப்பராக இருக்குது. எதுக்கு இந்த பூவை நசுக்கிற? இது எங்கே வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீடு பக்கத்துலேயே வந்து ஒருத்தர் வந்தார், ஒரு நர்சரி, ஒரு செடிக்காரர் வந்தார். அவர்கிட்ட தான் வாங்கணும். இந்த செடி வந்து 100 ரூபாய். இது இருக்குல்லையா? இது வந்து நியூ சுரேஷ் நர்சரி கார்டன் வலசரவாக்கமில் வாங்கினது. சாரி, விருகம்பாக்கமில் வாங்கினது. இது வந்து 80 rupees. இதுவும் வந்து நம்ம ஒரு க்ரோ பேக்கில் மாற்றணும். க்ரோ பேக் இருக்குது, பட் மண் இல்லை. ஸோ மண் வாங்குறதுக்கு கண்டிப்பாக நம்ம நாளைக்கு போகணும். இதுலேயும் வந்து கொஞ்சம் வல்லாரக்கீரை, அப்புறம் வந்து பச்சை மிளகா.
அப்படியே இந்த லைன் ஃபுல்லாக வந்து பச்சை மிளகா போட்டேன். இதோ வளர்ந்துட்டு வருது பாருங்கள், பச்சை மிளகா. இது ஒரு பூச்செடி தான், இது ரெண்டுமே ஒரு பூச்செடி. இது ஒரு கத்தாழை, அப்புறம் இது வந்து ஒரு செம்பருத்தி செடி. இது வந்து ரோஸ் செடி, இதுவும் வந்து ரோஸ். இது நல்லா அந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருக்கிறதுனால இப்போ தழுத்துட்டு வளருது. இது வந்து கருவேப்பிலை, இந்த கட் பண்ணி விட்டுருக்கிறதுனால இந்தோ வளர்ந்துட்டு வருது பாருங்கள் கருவேப்பிலை. இது ஓமவல்லி, ஓமச்செடி, நல்லா காடு மாதிரி வளர்ந்துருக்கு. அது பாட்டுக்கு போயிட்டே இருக்குது, எங்கெங்களாமோ போதும். தனியாக வைக்கணும். இது வந்து கத்தாழை. நம்ம தக்காளி செடி பாருங்கள், சூப்பராக நல்லா பெருசாக வளர்ந்துருச்சு. இது எப்போ பார்த்தது? இது ஆக்சுவலி குட்டியாக அந்த ஆரஞ்சு கலர் கப்பில் தான் இருந்தது. அது அப்படியே வளர்ந்து இந்த க்ரோ பேக் மாற்றிட்டோம், நல்லா பெருசாக வளர்ந்துருச்சு பாருங்கள். 2 மாதம் தக்காளி காய்ச்சிக்கணும். நம்ம வீட்டு கீரை அரைக்கீரை போட்டிருக்கோம். இதில் கீழே வந்து ரொம்ப சன்லைட் பத்தலைன்னு மேலே கொண்டு வந்து வச்சுருக்கோம். அது விதை போட்டு இப்போ தான் ஒரு 3 நாள் ஆச்சு. இது என்ன செடி? நமக்கு பேர் தெரியாதே, நம்ம ஆன்ட்டி கிட்ட தான் கேட்கணும். இது என்ன செடி? தெரியலையே. மல்லி இது மல்லி. இது பார்த்தீங்கன்னா நம்ம மாடி வீட்டில் இருக்கிறவங்களுடைய டெரஸ் கார்டன். அவங்க நல்லா செட்டப் பண்ணியிருக்காங்க பாருங்கள். நல்ல வெத்தலை செடி, நல்ல வெத்தலை வந்து சூப்பராக கொடி ஆட்டம் போகிறதுக்கு. இது வந்து இந்த தேங்காய் நாரில் செஞ்ச ஒரு ஸ்டிக்கு. இது வந்து 2 வீக்ஸ்க்கு ஒரு தடவை நம்ம தண்ணி ஊற்றினா போதுமா, அது அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கும் போல். இதெல்லாம் வந்து மல்லி செடின்னு நினைக்கிறேன். மல்லி, இங்கே வந்து ஓமவல்லி. வேறு நமக்கு பாதி பேர் தெரியாதே, இதெல்லாம் என்னன்னு தெரியலையே, பட் அழகாக வச்சுருக்காங்கல்ல. இது வந்து கருவேப்பிலை, நல்லா ப்ரூன் பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து மணத்தக்காளி, விதை மாதிரிலாம் வருது. இந்த நம்ம வீட்டில் இருக்குல்ல அதே மாதிரி சாமந்தி செடி, பர்பிள் கலர். இது வந்து எல்லோ, இதுவும் அதே தான். இது பார்த்தீங்கன்னா புதினா. கத்தாழை பாருங்கள், நல்லா காடு மாதிரி வளர்ந்துருக்கு. இது ஓமந்தான். இது பார்த்தீங்கன்னா வல்லாரக்கீரை. இது வந்து ஹைப்ரிட் ஆக்சுவலி. இதுவும் மல்லி. மல்லி தானே நினைக்கிறேன், நல்லா அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து சிவப்பு கீரை. ஃபஸ்ட்டு முடிச்சிட்டாங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பாக நீங்களும் ஒரு செடியை வளங்க. பாய்.